ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முதல்ல நம்ம துவரம் பருப்பை வேக வச்சு செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அதுலேயே கொஞ்சம் முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். அதுக்கு பிற்பாடு ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு அதுக்கப்புறமா கடுகு, அப்புறமா சீரகம், அதுக்கப்புறமா இங்கு இது போட்டு நல்லா கொஞ்சம் பொரிய விட்டுட்ட அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்ட அப்புறம் ஒரு தக்காளி அதுவும் போட்டு நல்லா வதக்கலாம். இது நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கிட்ட அப்புறம் இதுக்கு தேவையான சாம்பார் பொடி, அதுக்கு பிற்பாடு சோம்பு தூள், அதுக்கப்புறமா சீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், இத்தனையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஒரு கிரேவி பதத்துக்கு கொண்டு வரலாம். அதுக்குள்ளார இந்த பக்கம் நம்ம வச்சிருக்கிற முருங்கைக்கீரையும் அப்புறமா துவரம் பருப்பும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கோம். அதில் நம்ம இந்த மசாலாவையும் சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். கூடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியும் சேர்த்துட்டு அதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சம் தேங்காய் துருவல் இதுவும் போட்டு நல்லா இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க வர விட்டுட்டு இப்போ நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. இது ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். பசங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ஹிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.